திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உரிமை சொத்தான மக்களே, அவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவியுங்கள். அவர் இருளிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு உங்களை அழைத்துள்ளார். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நற்செயல்களால் எங்கள் மனங்களை என்றும் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மேலானவற்றையே நாங்கள் என்றும் நாடி பாஸ்கா மறை நிகழ்வை என்றும் கருத்தில் கொண்டிருப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவே மெசியா என அப்போல்லோ மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன்பின் ஒன்றாக கலாத்தியா, பிரிகியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்போல்லோ எனும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூல்களின் புலமை வாய்ந்தவர்.
ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர். ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதர சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறையருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்துக்காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுவரை பாடல். பல்லவி. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அணியணியில் வீற்றிருக்கின்றார். பல்லவி. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகில் மன்னர் அனைவரும் கடவுளின் கொற்றத்திற்கு உட்பட்டவர், கடவுளே அனைத்திற்கும் மேலானவர். பல்லவி. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. Alleluia, 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 Alleluia. நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 16. இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன், ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன், ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு செபிப்போம். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற வாக்குறுதியை கடவுள் தருகிறார். இந்த நாளின் வழியாக
ஆண்டவரிடத்தில் நாம எதை கேட்க போறோம்? மன நிம்மதியை கேட்க போறோமா? மனதுக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று கேட்க போறோமா? கடவுளே மன அமைதியை தாங்க அப்படின்னு வேண்ட போறோமா? குடும்பத்தில் ஒற்றுமையை, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்ல போறோமா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம்? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பொன் பொருளுக்காக நீ ஜெபிக்க போகிறாயா? பட்டம், பதவி, அதிகாரத்திற்காக ஆண்டவரிடத்தில் நீ வேண்டி மன்றாட போகிறாயா? இந்த உலக போக்கிலான வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க போகிறாயா? எந்த கருத்தை உன் மனதில் வைத்து நீ ஜெபிக்கிறாயோ, எந்த சிந்தனையோடு இந்த தெய்வீக பலியில் நீ பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறாயோ, எந்த உணர்வு உன்னை தூண்டி எழுப்புகிறதோ, அல்லது எந்த ஒரு செயல் உன் வாழ்க்கையை நெருக்கடிக்குள்ளாக்கி இருக்கிறதோ, துன்பப்படுத்தி இருக்கிறதோ, வேதனைப்படுத்தி இருக்கிறதோ, அதை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரிடத்தில் அந்த கருத்திற்காக இந்த நாளில் சிறப்பாக வேண்டி மன்றாடு. ஒருவேளை அதிகமான மக்கள் பாதிக்கப்படுவது அவர்களுடைய நிம்மதியின்மைதான். அவருடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியோ அமைதியோ இல்லாத ஒரு சூழ்நிலை தான். எல்லா மக்களும் வேதனைப்படுவது வியாதியினாலதான். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாம பிரச்சனை அனுபவிப்பதுதான். இந்த ஒரு காரியத்திற்காக கடவுளிடத்திலே சிறப்பான விதத்திலே நீ செபி என் அன்பு சகோதரனே. ஆண்டவரிடத்திலே உருக்கத்தோடு மன்றாடி வேண்டு என் அன்பு சகோதரியே. உன் வாழ்க்கை மாறும், உன் கணவன் மாறுவான், உன் மனைவி மாறுவார், உன் குடும்ப சூழ்நிலை மாறும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ உணர்வாய். அதன் வழியாய் கடவுள் உன்னை மிக அதிகமாக உயர்த்த இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் அடியெடுத்து வை. உன் துயரங்கள், உன் கலக்கங்கள், உன் வேதனைகள், உன் வியாதி வலிகள் எல்லாம் மாறப்போகும் என்கிற நம்பிக்கையில் கிறிஸ்துவோடு இணைந்திரு. கிறிஸ்துவின் இறையாட்சியில் பங்கு பெறு. கிறிஸ்துவின் சாட்சியாகவே வாழ்ந்திடு. ஆமென். இயேசுவே மெசியா என அப்பல்லோ மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, அப்பல்லோ என்கிற ஒரு மனிதர், அவர் யூதர். எபேசு வந்தடைந்து அந்த மக்களுக்கு போதனைகளை சொல்லுகிறார். ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கிறார். கடவுள் மேல அவருக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. இயேசு கிறிஸ்துவை பற்றிய நல்ல அறிவை அவர் பெற்றிருந்தவராக இருக்கிறார். இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய நற்செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தவர். ஆனால் அவரிடத்தில் கூட ஒரு சிறு குறை இருந்தது. என்ன குறை? அது குறைன்னு சொல்ல முடியாது, அறியாமை என்று சொல்லலாம். அவர் நினைத்து கொண்டிருந்தார், அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் யோவானுடைய திருமுழுக்கு மிகச் சிறந்ததாக இருந்தது. யோவானுடைய திருமுழுக்கை பற்றி தான் அவர் அறிந்து வைத்தவராக இருந்தார். ஆனால் அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் இந்த இடத்துல யோவானுடைய திருமுழுக்கு அல்ல, இயேசுவின் திருமுழுக்கே ஒரு மனிதனுக்கு நிலை வாழ்வை கொடுக்கும், ஒரு மனிதனுக்கு உயிர்ப்பை கொடுக்கும், மீட்பை தரும் என்கிற நற்செய்தி அறிவிக்கிறார். ஒரு ஆழமான அழகான ஒரு செய்தி அது. இயேசு கிறிஸ்துவினால் நாம் பெறுகின்ற திருமுழுக்கு தூய ஆவியினுடைய வல்லமையினால் பெற்றுக்கொள்ளப்படுகிற முத்திரை. கிறிஸ்துவினுடைய அன்பு மகனாக மகளாக அங்கீகரிக்கப்படுகிற செயல். கிறிஸ்துவின் சாட்சியாகவே வாழ நமக்கு அழைப்பு தருகின்ற கொடையாக அது இருக்கிறது. இந்த உண்மையை எடுத்து சொல்லுகிற அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அப்பல்லோவுக்கு இந்த மறை உண்மையை எடுத்து விளக்கி சொன்னபோது அப்பல்லோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், அதை விசுவசிக்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க சொல்லல. இயேசு கிறிஸ்துவை பற்றி என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியுமா? கேள்வி கேட்கல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவருக்கு எடுத்து சொன்னபோது தாழ்ச்சியான உள்ளத்தோடு பொறுமையான இதயத்தோடு அவற்றை கேட்டார்,
கேட்டு அவற்றை தன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொண்டார், தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். இறைவார்த்தை சொல்லுகிறது, இயேசுவே மெஸ்ஸியா என அப்பல்லோ மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். எப்பொழுது அவருக்கு இந்த உண்மை வெளிப்படுகிறதோ அந்த உண்மையை உணர்ந்து கொண்ட அப்பல்லோ கிறிஸ்துவின் சாட்சியாக மாறி இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கை பற்றி அவர் போதிப்பதை பார்க்கிறோம். சில நேரங்களில் நமக்கு அறியாமைகள் உண்டு, சில விஷயங்கள் நமக்கு புரியாது, சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. தெரியாத விஷயத்தை பொறுமையோடு கேட்கணும், புரியாத விஷயத்தை கொஞ்ச நேரம் பொறுமை காத்து புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். இந்த புரியாமையில் அறியாமையில் தெளிவு இல்லாமல் இருக்கும்போது தான் குடும்பத்தில் பிரச்சனை வருதுங்க. பெரும்பாலான பிரச்சனை இப்படி தான், என்னன்னே தெரியாது ஆனால் குரலை உயர்த்தி பேசி பிரச்சனையை உண்டு செய்வது. என்ன நடக்குதுன்னே அவனுக்கு விளங்காது, ஆனாலும் தன்னுடைய பிரசன்னத்தை காட்டணும், தன்னுடைய இருப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தில் அதிகாரத்தோடு செயல்படுவது, அதன் வழியாய் பிறரை அவமானப்படுத்துவதோ வார்த்தைகளை தவறாக விட்டு பிறருடைய மனதை புண்படுத்துவதோ காயப்படுத்துவதோ நம்முடைய குடும்பத்தில் நடக்கும். இப்படி பேசிட்டாரே ஃபாதர், இந்த மனுஷன் நல்லவர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த வார்த்தையை சொல்லி என்னை காயப்படுத்திட்டாரே, என்னை புரிஞ்சிக்கலையே. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, என்னை புரிஞ்சிக்கலையே. இவ்வளவு காலம் நான் குடும்பம் பண்ணியிருக்கிறேன், 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருடம் அவர் கூட நான் பயணிச்சிருக்கிறேன், என்னை அவர் சரியாக புரிஞ்சிக்கலையே, என் மனைவி என்னை புரிஞ்சிக்கவே இல்லையே ஃபாதர் சொல்லுவதை பார்க்கிறோம். கொஞ்சம் பொறுமை இருக்கணும், தாழ்ச்சி உங்களுடைய மனதில் வேண்டும். தாழ்ச்சியான உள்ளத்தோடு பொறுமையான இதயத்தோடு நீங்கள் இருக்கிற போது என் அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் காணும். இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பயிற்சியாக மேற்கொண்டு செய்து பார்க்கலாம். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் கூட உங்களுக்காக தந்தையிடம் நான் ஒன்றை கேட்கிறேன் அவர் சொல்றார். உங்களுக்காக தந்தையிடம் நான் ஒன்றை கேட்கிறேன். அது என்ன? நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார். மறுபடியும் ஒரு நற்செய்தி. நேற்று நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இந்த நாளில் நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என்கிற நற்செய்தி. ஆம் பிரியமானவர்களே, தந்தையாம் கடவுளிடத்தில், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் என்ன கேட்க போகிறோம்? மன அமைதியா, மன நிம்மதியா, குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானமா, கடன் பிரச்சனைகள் தீர வேண்டுமா, குழந்தை பாக்கியம் வேண்டுமா, நல்ல திருமணம் வரன் அமைய வேண்டுமா, வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டுமா, குடும்பத்தில் சகோதரத்துவத்தோடு ஒற்றுமை சமாதானத்தோடு வாழ வேண்டுமா? எதற்காக இந்த ஆண்டவரிடத்தில் இந்த நாளில் நீ வேண்டி செபிக்கிறாய்? நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கடவுள் அழுத்தமாக அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு கேட்போம், உறுதியான உள்ளத்தோடு விசுவாசத்தோடு அவரிடத்தில் சரணாகதியாகுவோம். அதன் வழியாய் நாம் மன்றாடுகிற நம்முடைய மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசீர்வாதமான கொடையாக நம் மீது அது பொழியப்படட்டும். நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி என்றும் நிறைந்திருக்கட்டும். ஆமீன். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். உள்ளதெல்லாம் தர வந்தோ, உவப்புடன் ஏற்றிடுவார். உணர்வையெல்லாம் உடைமையெல்லாம் உம்படி பொருளாயாக்கிடுவார்.
உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவார். உணர்வையெல்லாம் உடமையெல்லாம் உம்பலி பொருளாயாக்கிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார், இறைவா இறைவா ஏற்றிடுவார். பலி பொருளாய் எமையாக்கிடுவார், பலி பொருளாய் எமையாக்கிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்றும் அக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பே, உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பே. மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பே. உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். அதனால் நீர் எனக்கு அளித்த மாட்சி அவர்கள் காண்பார்களாக. அல்லேலூயா. ஜெபிப்போமாக. ஆண்டவரையும் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம்.
அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் நன்பினிலே அருள்வாய் எனக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொலியும் நிலவே துணையே வாழ்வில் நீ. அம்மா